வெல்கம் டு ஆல். ப்ராப்ளம் 7 பார்ப்போம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் 7. ஸோ ஆல்ரெடி ப்ராப்ளம் 6 ப்ராப்ளம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அது பார்த்துட்டு ப்ராப்ளம் 7 பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலிமினேட் ஏ அண்ட் பி ஈக்குவல் டு ஏ அண்ட் பி எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதுக்கு இன்னொரு மாதிரி கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் த்ரோ ஹேவிங் தேர் சென்டர்ஸ் இன் த XY பிளேன்ஸ் இப்படி கூட கேட்கலாம். ஸோ இப்படி கேட்டாங்கன்னா இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்துக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு தெரியும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பி ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸு, கியூ ஈக்குவல் டு டோ இசட் பை டோ ஒய். டோ ஒய்யை பொறுத்து பண்ணோம்னா பின்னு எடுத்துக்குவோம். சாரி, கியூ டோ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது பின்னு எடுத்துக்குவோம். ஸோ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து ஏவை பொறுத்து பண்ணும்போது ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறது 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஒய் பண்ணும்போது 0 ப்ளஸ் இசட் 2z ஸ்கொயர் டோ இசட் பை டோ எக்ஸ் வரும். எக்ஸை பொறுத்து பண்ணும்போது டோ இசட் பை டோ எக்ஸ்னால் பின்னு எழுதிக்கலாம். ஸோ அதை எழுத போகிறோம். ஸோ x minus a plus 2z p ன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அந்தாண்ட மைனஸ் 2zp வந்துடும். இப்போ இந்த பி சாரி இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் இசட்பி இருக்கும். சரிங்களா, மைனஸ் இசட்பி இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸை பொறுத்து டெரிவேட் பண்ணும்போது அடுத்து ஒய்யை பொறுத்து டெரிவேட் பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட் பண்ணோம். 2 இன்ட்டு ஒய் மைனஸ் பி plus 2z into dou z by dou y வந்துரும் equal to 0. So again 2y minus b plus அதுதான் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஓகே இதுதான் ஈக்குவலுக்கு அந்தாண்ட 2z எடுத்துரும் மைனஸ் 2z க்யூன்னு எழுதலாங்களா. ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ y மைனஸ் b ஈக்குவல் டு மைனஸ் இசட் கியூ வந்துடும். ஸோ இது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஒய்யை பொறுத்து டெரிவேட் பண்ணும்போது இப்போ ஈக்குவேஷன் 1ல் எடுத்துகிட்டு போகிறோம். எலிமினேட் த கான்ஸ்டன்ட்ஸ். இது ஓகேங்களா, எலிமினேட் பண்ணணும். நமக்கு ஏ அண்ட் பி எலிமினேட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும். சரிங்களா, அதனால் இப்போ திரும்ப நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க எக்ஸை பொறுத்து டெரிவேட் பண்ணதையும் ஒய்யை பொறுத்து டெரிவேட் பண்ணதையும் நம்ம கொடுத்துருக்கிறதுல சப்ஸ்டிட் பண்ணுறோம். அவள் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இசட் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பின்றது வந்து மைனஸ் இசட் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதான் நம்ம கொடுத்ததில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இசட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இசட் ஸ்கொயர் வந்துடும், பி ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறோம். இப்போ காமனாக இசட் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கான சொல்யூஷனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிறோம். சரிங்களா, ஸோ நீங்கள் இந்த சம்மை பாருங்கள். ஃபஸ்ட்டு எலிமினேட் த ஏ அண்ட் பி எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். எலிமினேட் கான்ஸ்டன்ட்டை வந்து எலிமினேட் பண்ணணும். இந்த ஏவையும் பியை எலிமினேட் பண்ணோம். இது இன்னொரு கொஸ்டினாக எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டிஃபரன்ஷியேட் ஆஃப் ஸ்பியர்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்பியரோட ஈக்குவேஷன் தான் இது. The radius r having the centers in the xy plane. So இப்போ x minus a whole square plus y minus b whole square plus z square equal to r square என்றது கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம பார்ஷியல் டெரிவேட் பண்ணுறோம். dou z by dou x dou z by dou y என்றதை pq அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை பார்ஷியல் டெரிவேட் ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது dou z by dou x வந்து இதை பின்னு வச்சுட்டு இதை கேன்சல் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி அடுத்தது ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேஷன் 1ல் போட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது இது வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் சம்மை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.